மேற்கு வங்கத்தை பிடிக்க பாஜக செய்யும் கூத்தை பார்ப்போமா? 2024 பாராளுமன்ற தேர்தலில் மேற்கு வங்கத்தில் உள்ள பெரும்பாலான தொகுதிகளை வெல்வோம் என சொல்லி வந்த பாஜக ஆனால் மொத்தமுள்ள 42 தொகுதிகளில் வெறும் 12 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற முடிந்தது. இந்த நிலையில் இன்னும் 2 ஆண்டுகளில் அங்கு சட்டமன்ற தேர்தல் வர இருக்கிறது. இந்த நிலையில் மேற்கு வங்கத்தை பிரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுப்பி அதிர்ச்சியை உண்டாக்கி இருக்கிறது பாஜக. நாட்டின் பெரிய மாநிலங்கள் பட்டியலில் 13வது இடத்தில் மேற்கு வங்கம் இருக்கிறது. பல மாநிலங்கள் இருப்பது போலவே மேற்கு வங்கத்திலும் சில மாவட்டங்கள் பின்தங்கிய நிலையில் இருக்கின்றன. அதன் காரணமாக சில மாவட்ட மக்கள் நீண்ட காலமாக தனி மாநில கோரிக்கையை வைத்து வருகிறார்கள். இந்த கோரிக்கை இப்போது பாஜக தூக்கி பிடிக்க ஆரம்பித்திருக்கிறது. வடக்கு வங்கத்தில் உள்ள தெற்கு தினாஜாபூர், வடக்கு தினாஜாபூர், மால்டா, கூச் பெகார், ஜல்பைகுரி, டார்ஜிலிங் போன்ற மாவட்டங்களில் சிலவற்றை பிரித்து வடகிழக்கு பகுதியுடன் இணைக்க வேண்டும் என்று பாஜக கோருகிறது. இந்த கோரிக்கையை பாஜக மாநில தலைவரும் மத்திய இணையமைச்சருமான சுகந்தா மஜும்தா எழுப்பி வருகிறார். அதே சமயத்தில் கூச் பெகாரியை தனி மாநிலமாக உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கை பாஜகவின் மாநிலங்களவை எம்பியான நாகன் ராயும் எழுப்பி இருக்கிறார். கூச் பெகார் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் தனி சமஸ்தானமாக இருந்தது. அடுத்ததாக மேற்கு வங்கத்தின் மால்டா, முர்ஷிதாபாத் ஆகிய மாவட்டங்களை பிரித்து பீகார், ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்களின் சில பகுதிகளுடன் இணைத்து அதை ஒரு தனி யூனியன் பிரதேசமாக அறிவிக்க வேண்டும் என்ற குரலை எழுப்பி இருக்கிறார் ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த பாஜக எம்பியான ரிஷிகாந்த் துபே. மேற்கு வங்கத்தை 3ஆக பிரிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளின் பின்னால் பாஜகவின் அரசியல் அஜெண்டா இருக்கிறது. கொல்கத்தா போன்ற பகுதிகள் அடங்கிய மேற்கு வங்கத்தின் தெற்கு பகுதிகளில் திரிணாமுல் காங்கிரசுக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கிறது. அங்கு திரிணாமுல் காங்கிரசுடன் பாஜக போட்டி போட்டு ஜெயிக்க முடியவில்லை. ஆகவே மேற்கு வங்கத்தின் வட பகுதியில் இருக்கும் மாவட்டங்களை தனியாக பிரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை பாஜகவினர் எழுப்பி இருக்கிறார்கள். தலைநகர் கொல்கத்தாவில் இருந்து வெகு தொலைவில் அமைந்திருக்கும் இந்த வடக்கு மாவட்டங்களில் பாஜகவுக்கு செல்வாக்கு இருக்கிறது. ஆகவே வடக்கு வங்கத்தில் அந்த செல்வாக்கை தக்க வைக்க வேண்டும் என்பதற்காக தனி மாநில கோரிக்கையை பாஜகவினர் எழுப்பி வருகிறார்கள். இது தொடர்பாக பிரதமர் மோடி சந்தித்ததாக கூறும் சுகந்தா மஜும்தா வடக்கு வங்கம் பொருளாதார ரீதியில் பின்தங்கிய நிலையில் இந்த பகுதியின் மீது திரிணாமுல் காங்கிரஸ் அரசு கவனம் செலுத்தவே இல்லை. வடக்கு வங்கத்தை பிரித்து வடகிழக்கு பகுதிகளுடன் இணைத்துவிட்டால் மத்திய அரசின் திட்டங்களில் இருந்து அந்த பகுதிக்கு பலன்கள் கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறார். பாஜகவின் இந்த கோரிக்கையை இன்னொரு வங்க பிரிவினையா என காட்டமாக விமர்சிக்கிறார்கள் திரிணாமுல் காங்கிரசார். கூடவே மாநில பிரிவினை கோரிக்கைக்கு எதிராக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்று முதல்வர் மம்தா பானர்ஜி அறிவித்திருக்கிறார். இந்த விவகாரம் மாநில அரசியலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நிலையில் மேற்கு வங்கத்தை பிரிக்க வேண்டும் என்பது பாஜகவின் நிலைப்பாடு அல்ல. பாஜகவை சேர்ந்த சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சுவேந்த் அதிகாரி சொல்கிறார். ஆனால் சுகாந்த் மஜும்தார் போன்ற பாஜக தலைவர்கள் தனி மாநில கோரிக்கை எழுப்பி வருவதற்கு பாஜகவின் தேசிய தலைமை மறுப்பு எதுவும் தெரிவிக்கவில்லை. மஜும்தார் போன்றோரையும் கண்டிக்கவும் இல்லை. இப்படி இருக்கையில் கொல்கத்தா போன்ற மேற்கு வங்கத்தின் மைய பகுதியில் எவ்வளவோ முயன்று பாஜகவால் நுழைய முடியவில்லை. ஆனால் வடக்கு வங்கத்தில் பாஜகவுக்கு செல்வாக்கு இருக்கிறது. அங்கு வளர்ச்சி திட்டங்களை கவனம் செலுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அதற்கு அங்கு கூடுதலாக கவனத்தை செலுத்த வேண்டும் என்பதற்கு பதிலாக அந்த பகுதியை பிரித்து வடகிழக்குடன் இணைக்க வேண்டும் என சொல்வது ஆபத்தாகும்.
அதோடு டார்ஜிலிங்கில் குர்கா மக்கள் அதிகமாக இருக்கிறார்கள். டார்ஜிலிங்கை வடகிழக்குடன் சேர்த்து விட்டால் நாளை அவர்கள் தனிநாடு கேட்பார்கள். தங்கள் கட்சியை வளர்க்க வேண்டும் என விரும்புவோர் எல்லா கட்சியிலும் இருக்கிறார்கள். அதே நேரம் அரசியல் கட்சிகள் வைக்கும் கோரிக்கையை தேசத்தை பாதிப்பதாக இருக்கக்கூடாது. மாநிலத்தை பிரிக்க வேண்டும் என்பது பாஜகவினர் கேட்பது ஆபத்தான அரசியல் விளையாட்டாகும். பாஜகவை வளர்க்க எந்த அளவிற்கும் செல்லும் பாஜக இப்போது அதை மேற்கு வங்கத்தில் அரங்கேற்றுகிறது. இப்படி பல மாநிலங்களில் வளர முடியாத நிலையில் இருக்கும் போது அந்த மாநில கட்சிகளுடன் கூட்டணி வைத்து கொஞ்சம் கொஞ்சம் அக்கட்சியும் ஆக்கிரமித்து பிறகு மாநிலத்தை பிடித்து, இதுதான் பாஜகவின் மந்திரம். இப்போது இதை மாற்றி மாநிலத்தை பிரிக்க வேண்டும் என்கிறது. மீண்டும் இன்னொரு தகவலோடு சந்திக்கிறேன். வணக்கம்.